பாஜக எம்எல்ஏக்கள் 4 பேரும் சட்டப்பேரவையில் இருந்து புறப்பட்டனர். டாஸ்மாக் ஊழலை கண்டித்து தமிழக பாஜக சார்பாக இன்று சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வாக்கெடுப்பு நடைபெறும் சூழலில் பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வாக்கெடுப்பு நடைபெற இருக்கும் சூழலில் பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடைபெறும் சூழலில் பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சபாநாயகருக்கு எதிராக தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இந்த நிலையில் அதன் மீதான வாக்கெடுப்பு சட்டப்பேரவையில் நடைபெறும் சூழலில் பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். பாஜக எம்எல்ஏக்கள் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 4 பேரும் சட்டப்பேரவையில் இருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். பாஜக எம்எல்ஏக்கள் வானதி ஸ்ரீனிவாசன், காந்தி, நயினார் நாகேந்திரன், சரஸ்வதி உள்ளிட்ட 4 பேரும் சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் ஊழலை கண்டித்து பாஜக சார்பில் இன்று டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்தவிருப்பதாக அறிவிக்கப்பட்ட சூழலில் பாஜக முக்கிய நிர்வாகிகள் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிற சூழலில் மூத்த நிர்வாகி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட வீட்டிலிருந்து வெளியே வந்தபொழுது அவரை போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். அவர் இதைத் தொடர்ந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அங்கு இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து நிர்வாகிகள் பாஜகவினர் காவல்துறையினோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சூழலில் தற்பொழுது சட்டப்பேரவையில் இருந்து பாஜக எம்எல்ஏக்கள் 4 பேரும் புறப்பட்டிருக்கிறார்கள். வானதி ஸ்ரீனிவாசன், காந்தி, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை